ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக கலர் பார்த்திங்களா எப்படி நல்லா இருக்குன்னு. இது சுட சுட சாதம் இல்லை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாழைத்தண்டை கூட்டுக்கு வாழைத்தண்டை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்டு இப்படியே சுற்றுனீங்கனாலே நார் வந்துடும். நிறைய பேர் அந்த நாருக்கு பயந்துக்கிட்டே இதை சமைக்க மாட்டாங்க. இப்படி பாருங்கள், இப்படி சுற்றினாலே நம்மளுக்கு அந்த நார் வந்துடும். இப்படி கட் பண்ணிட்டு பாருங்கள், அந்த நாரெல்லாம் வந்துருச்சு. இப்படியே கையில் சுற்றிக்கங்க. அடுத்ததான் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நார் எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக நார் அதில் இருக்காது. இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுபருப்பு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும் அந்த சிறுபருப்பு. இதை கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டால் போதுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிடும். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதேமாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை 3ஐயும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நம்மளுக்கு கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பும் வாழைத்தண்டும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைய விட்றாதீங்க. 2 விசில் போகும். இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய், சீரகம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் இது நல்லா கலந்துக்கலாம்.
உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துப்போம், ரொம்ப திக்காக இருக்குது. அவ்வளோதாங்க, அருமையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. இது சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிட்னிக்கெலாம். அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது இல்லைன்னா வாரத்தில் ஒரு 2 நாளாவது சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு பொரியல் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க, சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.